La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆயுஷ் 2025 அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அப்ளிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக தான் வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்னரி, இன்ஜினியரிங், ஸோ எல்லா கவுன்சிலிங் மேக்ஸிமமாக வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் நம்ம வந்து அக்டோபர்ஸ் அந்த மந்தில் தான் நம்ம வந்து கவுன்சிலிங், அக்டோபர் நவம்பர் மந்தில் தான் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் வந்து ஆயுஷ் காலேஜஸில் வந்து சேர வேண்டியவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம பொறுமையாக சோதிப்பாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அப்ளிகேஷன் எப்போ விடுறாங்க, அண்ட் தென் வந்து ரேங்க் லிஸ்ட் எப்போ வர்றாங்க, கான்ஸ்டியூஷன் எப்போ வர்றாங்களா, எல்லாமே வந்து கடைசியாக தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்து இருக்கணும். ஸோ இந்த கவுன்சிலிங் நீங்கள் வந்து சேரும்போது ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், இந்த கவுன்சிலிங் சேரும்போது நமக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப எல்லா கவுன்சிலிங்கும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இது ஒரு ஆஃப்லைன் ஆஃப்லைன் எல்லாமே ஆஃப்லைன், அப்ளிகேஷன் ஆஃப்லைனு, கவுன்சிலிங் ஆஃப்லைனு, ஸோ வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே ஆஃப்லைன். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்க கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எல்லா கவுன்சிலிங் ஆன்லைன் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் மட்டுமே வந்து ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 2024 அப்படி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 2025 மேக்ஸிமம் அப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதாச்சும் ஒரு வேளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷனு அண்ட் தென் வந்து இதெல்லாம் கவுன்சிலிங்கில் எப்படி நம்ம வந்து காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லுவோம். ஸோ எப்போ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஆகஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி ஜூலை எண்டு. அப்ளிகேஷன் டேட் வந்து 1 மந்த் ஒரு எக்ஸ்டெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 25 days 30 days வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tnhealth.tn.gov.in என்ற வெப்சைட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் போய் நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் விட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அப்ளிகேஷன் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆஃப்லைன் கவுன்சிலிங் சொன்னீங்க இல்லையா, ஸோ அது டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து www.tnhealth வெப்சைட்டில் அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷனு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷனு, ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், 3 அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த அப்ளிகேஷனை ஒரு 4 to 5 pages, கடைசி 4 to 5 pages இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துட்டு கைப்பட ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, அது பேர், ஊர், இது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதே டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பின் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், சென்னை அரும்பாக்கம் காலேஜ். ஸோ அது எல்லாமே அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் முடிஞ்சு ஒரு 20 to 25 days கழிச்சு தான் ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரேங்க் லிஸ்ட் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு, அது ஆல் இந்தியா கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 15 days 20 days கழிச்சு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் ஸோ இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் இருக்க வரைக்கும் இந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து எல்லாமே வந்து ஒரு ஆஃப்லைன் தான் நடக்க போகுது. ஸோ அது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி கவுன்சிலிங் ஷெட்யூல், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த கோட்டாக்கெலாம் தனித்தனியாக வந்து இவங்க வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் படி நாம் வந்து போகணும், நேரடியாக போகணும். ஒரு பேரண்ட், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு வேலை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க ஒரு கார்டியன். ஆனால் வந்து கவுன்சிலிங் போகும்போது ஒருத்தர் ஸ்டூடெண்ட் இருக்கணும், ஒரு பேரண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ வந்து கவுன்சிலிங் போயிட்டு
அங்கே ஃபுல்லாக சென்னை அரும்பாக்கத்தில் தான் கவுன்சிலிங் நடக்கும். சென்னை அரும்பாக்கம் சித்தா மெடிக்கல் காலேஜில் கன்ஃபார்ம் வந்து அந்த காலேஜில் தான் ஆயுஷ்க்கு எல்லாமே வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி, ஸோ இந்த எல்லா காலேஜஸ்லேயும் போய் சேர்றதுக்கு ஸோ அந்த ஒரே இடத்துல தான் கவுன்சிலிங் நடக்கும் தமிழ்நாட்டில். ஸோ அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் நம்ம போய் அட்டென்ட் பண்ணி ஸோ வந்து அங்கேயே வந்து டெபாசிட் அமௌண்ட்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அந்த வந்து அங்கே காலேஜ் நம்ம எடுத்துகிட்டோம்னா எவ்வளோ ஃப்ரீ டெபாசிட் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும், ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆஃப்லைன். ஸோ கேஷாக தான் நம்ம வந்து பே பண்ணணும். பேடிஎம், ஜிபே இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ கவுன்சிலிங் ஃபீஸு ஸோ எல்லாமே ஆஃப்லைன். ஸோ கேஷாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப்லைன். நம்ம நேரடியாக வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி ஸோ அப்ளிகேஷனை போட்டு அவங்க நேரடியாக நம்ம வந்து காலேஜ் சீட்டை எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம போயிட்டு காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயுஷோட ஒரு ஓவர்ஆல் ஒரு வியூ அப்படின்னு சொல்லலாம் கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி. ஸோ மேக்ஸிமம் அப்ளிகேஷன் எந்த மந்த்ல வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஜூலை எண்டில் இல்லாட்டி ஆகஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ அந்த மந்தில் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அப்ளிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ அப்ளிகேஷனை விட்டால் தான் ஆக்சுவலாக செப்டம்பர், அக்டோபர் அந்த நவம்பர் மந்தில் உங்களுக்கு வந்து காலேஜ் மேக்ஸிமம் நவம்பர் மந்தில் காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து ஆயுஷை பொறுத்த வரைக்கும் லேட்டாக தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கடைசியாக வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமையாக இருக்கணும். டெய்லி போய் நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும். www.tnhealth.tn.gov என்ற வெப்சைட்டில் டெய்லியும் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகும்போது தான் ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் விட்டுருக்காங்களா இல்லையான்னு நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து சேனலில் வந்து சொல்லுவோம். ஸோ அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு போய் பாருங்கள். கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங் ஷெட்யூலில் உங்களுக்கு என்றைக்கு டேட் இருக்குது, ஸோ நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸில் கொண்டு போகணும். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி சொல்லுவோம். அண்ட் தென் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ், அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ், ஸோ காலேஜ் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, தனிப்பட்ட முறையில் எதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பை அண்ட் தென் டாட்டா பை பை.